அரண்மனை அந்தப்புறத்தில் வாழ்ந்தவர் எஸ்தர். அந்த அரண்மனைக்குள் தான் ஜூத இனத்தை அழிக்க நோக்கு கொண்டவர்கள், திட்டமிடுபவர்கள், செயல்படுத்துபவர்கள் இருந்தார்கள். எஸ்தர் அரண்மனை வாசி என்றாலும் தன் இனத்தாரை காப்பாற்ற வேண்டும் என்ற வாஞ்சை கொண்டிருந்தார். அரண்மனைக்குள் தனக்கிருந்த செல்வாக்கை பயன்படுத்தி மக்களின் விடுதலைக்காக செயல்படும் வாய்ப்பை பெற்றிருந்தார். இப்பின்புலத்தில் அவர் செபித்தார். தன் இனத்தவருடன் அவரை முற்றும் ஒன்றிக்க செய்து செபித்தார். அவர் தன் பிள்ளை பருவத்தை நினைவு கூர்ந்தார். அவர் அப்பருவத்தில் இறைவன் பற்றி தெரிந்திருந்தவற்றை நினைவு கூர்ந்தார். இஸ்ரவேலை தன் மக்களாக தேர்ந்து கொண்டு சோதனை வேளைகளில் தன் மக்களுக்கு பலமாய் எல்லாமாய் இருந்தவர் ஆண்டவர். எனவே என் ஆண்டவரே, நீர் ஒருவரே எங்கள் அரசர். திக்கற்ற உம் அடியார்களுக்கு உதவி புரிந்தருளும். உம்மையன்றி வேறு துணை ஏது என செபித்தாள். மக்களுக்காக செயல்படுவதற்கு தனக்கு ஆற்றல் அருளுமாறு மன்றாடினார். அடுத்து அவர் அரசனின் விருந்தில் இன்பம் துய்க்கவில்லை, திராட்சை ரசத்தை பருகவில்லை. இங்கனம் அவர் நாளாந்த அரண்மனை நடைமுறை செயல்களில் ஈடுபடாதிருந்தார். ஒரு நாள் கவர்ச்சியாக ஆடை அணிகலன்கள் அணிந்து கொலுமண்டபத்தை அடைந்தார். ஜூத இனத்தை அழிக்க முற்படுவது யார் என அரசனுக்கு உணர வைத்தார். சுகங்கள், செல்வாக்குகள், லாபங்கள் இவற்றை தக்க வைத்து தனக்கென வாழாமல் தன் மக்களின் விடுதலைக்காக வாழ்ந்தார் எஸ்தர். ஓர் அநீத சூழலில் சிக்குண்டு துன்புறும் ஒரு குழுமம் மக்கள் மத்தியில் எப்படி செயல்படுவது என்பதற்கு எஸ்தர் ஓர் எடுத்துக்காட்டும் மாதிரியும் ஆகும். இறைவன் இன்னும் நமக்கு பலமாக நம் மத்தியில் பிரசன்னமாய் இருக்கிறார் என்பது நம் நம்பிக்கையானால் எஸ்தரை போல கேட்கவும் தேடவும் தட்டவும் புறப்பட்டால் புதிய வழிகள் திறக்கப்பட காணலாம்.